வணக்கம் மக்களே. புதிய காணொளி, புதிய தேடு. என்னதான் ஆச்சு? எக்ஸாக்டா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையும் நம்மள விடாத தொடுத்தது கருப்பு அப்படின்ற மாதிரி மழை பொழிது கொண்டே இருக்கிறது. இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அட ஆமாங்க, இந்த அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த ஊர்கள் எல்லாம் மழை வந்துகிட்டே இருக்கு, நிக்கவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. வருஷம் வருஷம் மழையின் தாக்கமும் அதிகமா இருக்கு, வெயிலின் தாக்கமும் அதிகமா இருக்கு. ஏன் இதெல்லாம் மாறாதா? இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதா? அப்படின்ற பல எண்ணங்கள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இதற்கான பதில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். இத பத்தின முழுமையான வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்தியால மழை பெய்யறதுக்கு காரணமே இந்த பருவநிலை மாற்றம் தான். இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல தான் இந்தியாவுக்கு 80% மழை கிடைக்கிறது. இதுல 80% அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த 80% வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல கம்மியான சதவீதத்துலதான் மழை நமக்கு பெய்துட்டு வருது. இத ஈஸ்டர்ன் கேட்ஸ் தடுத்துருது. அதனாலதான் நம்ம இந்தியாவில வெப்பமும் அழுத்தமும் ரொம்பவே சுழற்சி முறையில ஆட்சி செஞ்சுட்டு வருதுன்னு தான் சொல்லணும். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவுக்காகவே உருவாக்கின ஒரு மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்குமே நம்ம ஊர்ல மழை பொழிவை தருது. இந்த மழை பொழிவு மற்ற மாநிலங்கள்ல அதிகமாகும். நம்ம தமிழ்நாட்டுல 48% இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த மழையின் தாக்கம் இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்ற குழப்பம் நிறையவே நமக்குள்ள வரும். உங்கள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இத பத்தின புரிதல் வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கலாம், நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். இத பத்தின புரிதலான வீடியோ, முழுமையான வீடியோ நான் வேறொரு காணொலியில உங்களுக்கு சொல்றேன். ஜூன் மாசத்துல சன்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல வந்துட்டு அதிகமா இருக்கும். சோ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் கனெக்ட் ஆகிற நாடுகள்ல வெப்பத்தன்மை, டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கும். ஒரு மாசத்துல வெப்பத்தன்மை அதிகமா இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு டாட்டை வச்சுட்டு அந்த டாட்டை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அங்க வந்து ஒரு சுழற்சியான ஒரு வடிவம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வடிவத்தின் பெயர் தான் ITCZ. பொதுவாவே இந்த ITCZ வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டருக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய சூரியன் வெப்பத்தன்மை அடிக்கடி மாறிட்டே இருக்கிறதுனால அந்த வெப்பத்தன்மையின் காரணமாக அந்த ஈக்குவேட்டருமே வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். சோ அந்த லைனுமே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டிபேட்டர் மவுண்டைன்ஸ் இருக்கிறதுனால அந்த டிபேட்டர் மவுண்டைன்ல வெப்பத்தன்மை அதிகமாவே இருக்கும். அதனால அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கும். சோ இதன் காரணமாக தான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்துட்டு ஆப்பிரிக்காவுக்கு போக வேண்டிய பருவ காற்று. இந்த பருவ காற்று மாற்றி நம்மளுடைய தமிழ்நாட்டு பக்கம் அனுப்பி வைக்கப்படுது. இத சொல்லி இன்னுமே நான் வந்துட்டு உங்களை குழப்ப விரும்பல மக்களே. இத பத்தி நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு வேறொரு காணொலியில முழுமையான வீடியோவா நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப வாங்க நம்ம சென்னை என்னதான் ஆச்சு, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த முறை போன வருஷம் வந்த மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபிளட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனா இப்பதான் நம்ம வந்துட்டு வடகிழக்கு பருவமழையோடைய ஆரம்பத்துல இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கே நம்ம வந்து இப்போ பயங்கரமா அல்லோற்பட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து புயல் வருது, இல்ல மான்சூன் ஏதாவது விரிவடையுது அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னெச்சரிக்கை கண்டிப்பா தேவைப்படும். பிளட் வரல அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேலை வந்தா
நம்ம வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தலைவலியை சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா இப்பதான் வடகிழக்கு பருவமழையுடைய ஆரம்பத்துல இருக்கும். இன்னும் டிசம்பர் இன்னும் முடியல, பாத்துக்கோ. இந்த முறை மழை பெய்துள்ள, அதாவது கனமழை பெய்துள்ள ஊர்கள்ல, அதுவும் முக்கியமா நம்ம சென்னையில இந்த முறை தண்ணீர் நின்ற பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிறையவே இருக்கு. போன முறை மாதிரி ரொம்ப அதிகமா தண்ணீர் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முக்கியமா நம்ம வட சென்னையில ஒரு ஃப்ளட் வந்தா தண்ணீர் எப்படி நிக்குமோ அந்த மாதிரி நின்றுருக்கு. நம்மளுடைய ஊடகத்துடைய முக்கியத்துவம் என்ன? மக்களுக்காக குரல், மக்களுக்காக நாம், அது மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய கடமை அப்படின்ற மாதிரியான விஷயத்த வச்சுதான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். பொதுவா நம்ம எதை ஃப்ளட்னு சொல்லுவோம்? சாப்பாட்டுக்கு பஞ்சம், சாப்பாட்டுக்கு பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாம இயல்பு வாழ்க்கை பாதித்தல், இதைதான் நம்ம ஃப்ளட்னு சொல்லுவோம். ஆனா இந்த முறை பெய்த மழை நம்ம வட சென்னையை உலுக்கி எடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம நம்ம வட சென்னை தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வியாசர் பாதையுமே வந்துட்டு அதே மாதிரிதான் இருக்கு. முழுமையா நம்ம தண்ணீர் வடியல அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னுமே இருக்கு. நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க நமக்கு வேறு ஒரு தகவலும் வந்திருக்கு. கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு நம்மளுடைய தாய்மார்கள், பெண்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரத்துல, சரியான இடத்துல, சரியான டைம்ல வந்துட்டு நமக்கு பால் மற்றும் உணவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்துட்டு பால் விநியோகம் வந்துட்டு நன்றாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் யாருமே வந்துட்டு சரியான டைம்ல நமக்கு கிடைக்காத விஷயத்த, தேவையற்ற விஷயத்த யாருமே வந்துட்டு பேச மாட்டாங்க. சோ அதனால நான் இந்த விஷயத்த கவர்மெண்ட், நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வந்துட்டு அவங்களுடைய கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு நம்ம மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் வந்துட்டு நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை மாதிரி நம்புறேன். சென்னை அழிஞ்சிட்டு வருதா இல்ல இயற்கையின் சீற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுமையாகவே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையின் சீற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா வருஷத்துக்கு வருஷம் நம்மளுடைய பாப்புலேஷன், ஜனத்தொகை அதிகமாக அதிகமாக இயற்கையும் மாறிக்கிட்டே இருக்கு, வெப்பமும் மாறிக்கிட்டே இருக்கு, மழை சீற்றமும் மாறிக்கிட்டே இருக்கு, பருவநிலை மாற்றமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் இயற்கையின் சீற்றமே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நம்ம கையில இல்லைங்க. அதனால நாம முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கணும். இதே போல் வேறொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் கேம்பஸ் மீடியா.